அடுத்து தினமும் உட்கொள்ளும் உணவில் தவிர்க்க வேண்டிய அல்லது குறைத்து கொள்ள வேண்டிய உணவு வகைகள் என்னென்னு பார்க்கலாம். சால்ட் மற்றும் சால்ட் கண்டெய்னிங் ஃபுட். தினமும் உட்கொள்ளும் உணவில் உப்பின் அளவை குறைத்துக்கொள்ள வேண்டும். அதாவது குழம்பு, பொரியல் இவை அனைத்திலுமே பார்த்தீங்கன்னா பாதி அளவு உப்பு வச்சுக்கலாம். அடுத்து சால்ட் கண்டெய்னிங் ஃபுட் அவை என்னென்னு பார்த்தோம்னா சமோசா, பப்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, பீட்சா மற்றும் வீட்டில் உபயோகக்கூடிய ஊறுகாய், அப்பளம் இவை அனைத்திலுமே பார்த்தீங்கன்னா அதிக அளவு உப்பின் அளவு இருக்கிறதுனால சிறுநீரகங்கள் உருவாக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மேலும் இந்த உப்பு அதிகமுள்ள உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறதுனால சிறுநீரில் பார்த்தீங்கன்னா அமிலத்தன்மை அதிகரிக்கிறது. மேலும் கால்சியம் மற்றும் இந்த சிஸ்டின் அளவு அதிகமாக வெளியேறுவதால் சிறுநீரகங்கள் உருவாக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா சிறுநீரில் சிட்ரேட் அதாவது ஸ்டோன் இன்ஹிபிட்டர்ஸ் அது குறைவாக வெளியேறுவதால் சிறுநீரகங்கள் உருவாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் தினமும் உட்கொள்ளும் உணவில் குறைந்த அளவு உப்பு சேர்த்துக்கொள்வது நல்லது. ஒயிட் சுகர். இந்த ஒயிட் சுகரில் பார்த்தீங்கன்னா சுக்ரோஸுங்கிற கண்டென்ட் இருக்குது. இந்த சுக்ரோஸ் பார்த்தீங்கன்னா உடம்புல கன்வெர்ட் ஆகி ஃப்ரக்டோஸாக மாறும். அந்த ஃப்ரக்டோஸ் சிறுநீரகங்கள் உருவாவதை ஊக்குவிக்கிறது. அதனால் தினமும் உட்கொள்ளும் உணவில் சர்க்கரையோட அளவு குறைத்துக் கொள்வதன் மூலம் சிறுநீரகங்கள் வராமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். அடுத்தது ஆக்சலேட் கண்டெய்னிங் ஃபுட் ப்ளஸ் கூல் ட்ரிங்க்ஸ். அதாவது சாஃப்ட் ட்ரிங்க்ஸில் எல்லாமே அந்த பாட்டில் ட்ரிங்க்ஸில் அதிக அளவு பாஸ்பாரிக் ஆசிட் அப்படிங்கிற கண்டென்ட் இருக்கிறதுனால சிறுநீரகங்கள் உருவாக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. சப்போட்டா, கிரேப்ஸ் இவை இரண்டிலுமே அதிக அளவு ஆக்சலேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால சிறுநீரகங்கள் உருவாக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. டொமேட்டோ, தக்காளி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அதிக அளவு ஆக்சலேட் கண்டென்ட் சிறுநீரகங்கள் உருவாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் உட்கொள்ளும் உணவில் தக்காளியின் அளவை குறைத்து கொள்ள வேண்டும். கீரை வகைகள் அதில் ஸ்பினாச் அதாவது பாலக்கீரை, பசலக்கீரை, அமராந்த் கிரீன்ஸ் அதாவது தண்டுக்கீரை, சிறுகீரை இவை அனைத்திலுமே அதிக அளவு ஆக்சலேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால சிறுநீரகங்கள் உருவாவதை ஊக்குவிக்கிறது. அதனால் குறைத்து உணவுக்கொள்ள வேண்டும். விரும்பி சாப்பிடக்கூடிய சாக்லேட், கேஷ்யூ நட் அதாவது அனைத்து வகையான நட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அதிக அளவு ஆக்சலேட் கண்டென்ட் இருக்குது. மேலும் கொக்கோ, காஃபி இவை இரண்டிலுமே பார்த்தீங்கன்னா அதிக அளவு ஆக்சலேட் கண்டென்ட் இருக்குது. அதனால் காஃபிலாம் முடிஞ்ச அளவுக்கு குறைத்துக் கொள்வது நல்லது. யூரிக் ஆசிட் கண்டெய்னிங் ஃபுட் அது என்னன்னு பார்த்தோன்னா காலிஃப்ளவர், மஷ்ரூம் அதாவது காளான், கத்திரிக்காய் இவை எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதிக அளவு பியூரின் மற்றும் யூரிக் ஆசிட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால சிறுநீரகங்கள் உருவாக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அடுத்தது நான் வெஜிடேரியன் ஃபுட் அதாவது அசைவ உணவு வகைகள். சிக்கன், மட்டன் மற்றும் இதர அசைவ உணவுகளில் அதிக அளவு யூரிக் ஆசிட் மற்றும் பியூரின் கண்டென்ட் இருப்பதால் அது சிறுநீரகங்கள் உருவாவதை ஊக்குவிக்கிறது.